Hi friends, Paneer Pulav ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாதம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு சைடு டிஷ்ஷா எக் கிரேவி இல்ல சிக்கன் கிரேவி வச்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லனாலும் பரவாயில்லை, நெய் சேர்த்துக்கோங்க, இல்லனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா உருகட்டும். பட்டர் உருகின பிறகு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பன்னீரை நல்லா கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹோம்மேட் பன்னீர், நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கணும். இப்போ இது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதே குக்கரில் தான் நம்ம இப்போ புலாவ் செய்ய போகிறோம், அதனால் இந்த பட்டர் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. 1 பட்டையை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சீரகம் தான் ரொம்ப டேஸ்ட், ஸ்மெல் ரெண்டுமே கொடுக்கும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பீஸ் சேர்த்துக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான பீஸ் இது. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்க்க போகிறேன், அதனால் 2 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அரிசி சேர்த்ததும் இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் மெல்லமாக கலந்து விடுங்க. இப்போ நான் இது தம் போட்டு தான் வேக வைக்க போகிறேன், அதனால தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு இது வரணும். அந்த அளவுக்கு இது கொதிக்க வைக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பதத்தில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் தம் போடாமல் குக்கரில் மூடி போட்டு மூடி வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே அளவில் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் பண்ணிவிடுங்க. பன்னீரை சேர்த்ததும் இதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணியை ரொம்பவும் சுண்ட விட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியை ரொம்பவே சுண்ட விட்டுறாதீங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும்போது தம்மில் போட்டுடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. கிட்ஸ்க்கு இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூடவே எக் கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.